நமஸ்தே, நமஸ்கார். சாமி வேற ஃபர்ஸ்ட் வீடியோ அன்னைக்குள்ளது ஜஸ்ட் இன்ட்ரோ. இன்னைக்கு எதை பற்றி பேசுறதுக்குன்னா இந்த ஜென்சி கிட்ஸ் லவ் பற்றி தான் பேசுவாங்க. இந்த ஜென்சி கிட்ஸ் லவ் அவங்க பண்ணுறாங்களா இல்லை சும்மா டைம் பாஸ் பண்ணுறாங்களானே தெரிய மாட்டேங்குது. நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு போய் ஹாய் அனுப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண முடியாது. அதுக்குள்ள ஏன்டா இப்படி இருக்கும், என்னடா பண்ணுறோம், நம்ம மூஞ்சிலனாலேயே நம்மளுக்கு மெசேஜ் வருமா அப்படின்ட்டு. ஆனால் அந்த காலத்தில் லவ் பண்ணுறாங்களா, லெட்டர் எழுதி டெலிகிராம் அனுப்புவாங்க, போஸ்ட் அது பண்ணிவிட்டு 1.5 மாதம், 1 வாரம் 1.5 மாதம் வெயிட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு வழியாக இருக்குமான்னு தெரியாது. ஆனால் இந்த காலத்தில் 5 நிமிஷத்துக்கு அவ்வளோ வழிபடுறாங்க. அவங்க பார்த்தாலும் பார்க்காத மாதிரி நடிக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு அனுப்புகிறோம், ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஓகே, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வரும், ஹாய் இப்போ தான் பார்த்தேன் மெசேஜை, சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, நான் சும்மா தான் இருக்கேன், பண்ணும்போது நமக்கு ஏறும். நம்ம திட்ட முடியாது, பிடிச்சவங்களாச்சு. யோசிப்பேன் என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு. சரி அப்படின்ட்டு ப்ரப்போஸ் ஒரு நாள் பண்ணிடுவோம். ரீல்ஸ் கூட அனுப்புவோம். அதெல்லாம் நம்ம கெத்தாக அனுப்புவோம். நம்ம கவலை இல்லாத மாதிரி எத்தனை வேணாலும் அனுப்புவோம். ஒரு நாளைக்கு போய் ப்ரப்போஸ் ஒரு நாள் பண்ணிடுவோம். அவங்க ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், சாரி அப்படின்னாங்க. நம்ம ஐயையோ அப்படின்னு யோசிப்போம். சரி பரவாயில்ல, நம்ம லவ் பண்ணுறோம், நம்ம ஜென்யூனாக இருப்போம்னு சொல்லிட்டு நம்ம டியூட் படம் மாதிரி நம்ம ஜென்யூனாக இருப்போம். நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். திடீர்னு சரி அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீ எவ்வளோ நாளாக நல்லா இருக்க, நீ க்ரீன் ஃப்ளாக் வேறு அப்படின்லாம் பேசுவாங்க. ஓகே இனிப்பாக பேசுகிறாங்களே, சொல்லுவாங்களே வாழைப்பழத்தை ஊசி ஏற்றுற மாதிரி பேசுகிறான் மேடம் அப்படின்ட்டு, அந்த சோழி முடிச்சு அந்த மாதிரி பேசுவாங்க. நம்மளும் நம்பி ஓ ஆமாம்ல ஓகே அப்படின்ட்டு ஓகே சேர்ந்துப்போம். ஒரு மாதம் 2 மாதம் கப்பலாக இருப்போம். திடீர்னு பாய் பெஸ்டின்னு ஒரு ஆள் வருவான். பாய் பெஸ்டியா, ஓகே ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு தானே, அவனோட ஒட்டின்னு ஃபோட்டோ எடுப்பாங்க. கேட்டால் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு தானே, நம்ம கூட அவ்வளோ ஒட்டி எடுத்துருக்க மாட்டோம், ஒரு அடி தள்ளி தான் நிற்போம். கேட்டால் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு. சரி ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு தானே, போக போக சரியாயிரும். ஓகே போயிட்டே இருக்கோம். திடீர்னு எனக்கு உன்னோட என் பாய் பெஸ்டி தான் பிடிச்சிருக்கு, உன்கிட்ட பேசுகிறேன் இல்ல ஏடா இப்படி பண்றியே, கிறுக்கு மெண்டல் பயிரா, உன்கிட்ட பேச எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு அவங்க யோசிப்போம். யாரா நீ, எவ்வளோடானோ, எங்கேருந்துடா வந்திருக்கேன், எங்களுக்குன்னே வருவீங்களாடா அப்படின்ட்டு. நம்மளுக்கு எதுவும் பேச முடியாது. அவங்க பிரேக்கப் சொல்லிட்டு போனால் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம அமைதியாக தான் இருக்க முடியும். சரி போட்டோன்னு வட்டுறோம். திடீர்னு சாயபிங்க ஒரு பாட்டு வரும், நான் கேர்ள் பெஸ்டிஸையும் தப்பாக சொல்ல, பாய் பெஸ்டிஸையும் தப்பாக சொல்ல. இருக்காங்க இந்த ஜென்சி கிட்ஸில் ஒரு சில பேர், அவங்க தான், எல்லாரும் நல்லவங்க தான். அவங்கவுங்க சூழ்நிலை காலத்துக்காக மாறிக்கிறாங்க. நம்ம தப்பு சொல்லி யாரையும் விட்டுறல, உன்னை சொல்லி குத்தமில்லை என்னை சொல்லி குத்தமில்லை, அந்த மாதிரி தான், பாட்டு மாதிரி தான். நம்ம வாழ்க்கையை நம்ம தான் பார்த்துக்கணும். அப்பா அம்மா இருக்காங்க, நல்லா பார்த்துக்கணும், நல்லா வேலை பார்க்கணும், சம்பாதிக்கணும். நம்மளால் என்ன முடியுமோ வீட்டை பார்த்துக்கணும், அவ்வளோதான். பிடிச்ச ஜாமான் வாங்குகிறோமா, செட்டிங் பண்ணுறோமா, வீடியோ எனக்கு எடுக்க பிடிக்கும், நான் வீடியோ எடுக்கிறேன், அவ்வளோதான். சில பேருக்கு பைக் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பைக் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் போடுவாங்க, கார் மேலே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. என்ன வேணாலும் பண்ணுங்கள், உங்கள் ஹாப்பிக்கு நீங்கள் இருங்க, அடுத்தவங்க ஹாப்பிக்கு நீங்கள் வராதீங்க, அவ்வளோதான் என் கருத்து. இதுதான் இந்த வீடியோவில் இது வரைக்கும் சொல்லியிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். NST ஷானோட ஃபாலோ பண்ணிடுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த மாதிரி நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.